திமுக ஆட்சியில் 6000 பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பல மாவட்டங்களில் வகுப்புகள் மரத்தடியில் செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 4 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் 6000 பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் திரு பெரியசாமி கூறியிருந்தார். பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கும் பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கும் 7500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதை தெரிவித்து இருந்தார். ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான அரசு பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் பள்ளி கட்டிடங்களின் சுவர் மற்றும் மேற்கூரை இடிந்து விழுவது தொடர்பாக நாளேடுகளிலும் அவ்வப்போது செய்திகள் வெளியாகின்றன. இந்நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன, குறிப்பாக பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்பது குறித்த வெள்ளை அறிக்கை திமுக அரசு வெளியிட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. திமுக அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் அதனால்தான் வெள்ளை அறிக்கை கேட்பதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.